ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் எங்களை கணிஞ்சு போல பாதுகாத்தீர். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. சொல்ல போகிறோம். கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் உணர்ந்த ஹல்லேலூயா. தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றில் நின்று தூக்கியே நிறுத்தினீரே, உளையான சேற்றில் நின்று தூக்கியே நிறுத்தினீரே, உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, சேர்ந்து பாடுவோம். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரை ஆராதனையை அங்கீகரித்து மேன்மையான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வீராக. மீதியுள்ள நேரத்துக்கு கருத்தில் தருகிறோம். பொறுப்படுத்துகளும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் ரட்சகரும் மீண்டும் வரப்போகிறமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பவர் ஆஃப் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு உங்கள் யாவரையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஊழியத்தின் சார்பில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் அவர் உங்களுக்காக செய்கிறத நீங்கள் உணர முடியும். உங்கள் வீடுகளில் நல்ல செய்திகள் வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். நல்ல ஒரு பழைய பாடல் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென்.
எல்லாரும் உற்சாகமாய் கரங்கள் தட்டி ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கு. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கு. ஆசிகளருளும் ஆனந்தம் ஆனந்தமாய் இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறும் எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால் தாவரமும் நல்ல நாதனும் என்றார். தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால் தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறும் எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒரு மணி சொல்லுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறும் எங்கும் இல்லையே. அல்லேலூயா. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. உம் கரம் நீட்டி, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி 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 நிறைந்த இதயத்தோடு ஆமென் உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சேர்ந்து பாடும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தினீர், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். ஓ தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சேர்ந்து பாடும் நன்றி 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 ஐயா. Thank you Jesus. உம்மை உயர்த்திடுவேன். ஓ நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஊற்று தண்ணீரே என்னன் ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே ஆமென் கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே எங்கள் கண்மலையே கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. மறுபடி பிறக்கும் முடிந்த காரியம் முற்றிலும் மாறும். மறித்த காரியம் மறுபடி பிறக்கும் முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே.
கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. அல்லேலூயா. இன்னொரு பாடல்ல கூட பாடி ஆராதனை நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்கிற நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்ன அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவேன். சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமா பாடுவோம். என் பலனாகிய ஹல்லேலூயா, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளின் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா, மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. என் பலனாகிய நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானோ சென்றிடுவேன். சேர்ந்து பாடுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானோ சென்றிடுவேன், உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை. நாங்க கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாங்க கைவிடப்படுவதில்லை, நாங்க கைவிடப்படுவதில்லை, நாங்க கைவிடப்படுவதில்லை. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சேர்ந்து பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்க. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இருக்கிறவங்களை முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்தில் அவரை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா.
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் செபித்திடுவே. இயேசு ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீதான் எங்கள் தஞ்சம், நீங்கள் தான் எங்களுடைய கோட்டை, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா. உம்மை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. சொல்லுங்க அப்பா, ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஹல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே மறந்திருப்பேன். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவாயே எலோஹிம், ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, எங்கும் நிறைந்தவரே, எங்கும் நிறைந்த யெகோவாயே எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி தெய்வத்தை உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஹல்லேலூயா, தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு
உண்மையாய் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. ஆமென். அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு தேவப்படும். இயேசு நல்லவர், நம்ம இயேசு நல்லவர். உணர்ந்து ஒரு நாள் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கத்த கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் களி கூறுகிறது. பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்த கட்டளையிடுகிறார். உங்களுடைய சரீரத்தில் காணப்படும் வியாதி குறித்து கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன் வியாதியை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் மூட்டு பகுதியில் இருக்கிற பலவீனத்தை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கால்களில் இருக்கிற வேதனை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். முதுகு பகுதியில் இருக்கிற பலவீனத்தை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் இயேசுவை நம்பு, அவர் விடுதலை தருவார். உன் சரீரத்தில் சாத்தான் போட்ட வியாதியை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன்னை கத்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். விடுதலையா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு, என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவங்களை எழும்பி நிற்போம். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு பலனாய் இருக்கிறீர், நீர் எனக்கு தஞ்சமாய் இருக்கிறேன். இனிமேல் நான் பலவீனமாய் இருப்பதில்லை. நீர் எனக்கு விடுதலை தந்து விட்டு நீர் என் பட்சத்தில் இருக்க நான் எதை குறித்தும் யாரை குறித்தும் எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனானா, அவரே என் கீதமானா, மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தோனி எனது கூடாரத்தில். சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் என் பலனானா, அவரே என் கீதமானா. எங்க நல்ல ஒரு பாடல் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பலனானாம், அவரின் கீதமானாம். கர்த்தரின் பலனானாம், அவரின் கீதமானாம். மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தோனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஓம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்ல, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தோனி. சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தோனி
எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்ல, அல்லேலூயா, வெற்றியுண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. சேர்ந்து பாடும். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோணி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில், உங்கள் கூடாரத்தில் ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். சந்தோஷமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்ல, ஹல்லேலூயா, வெற்றியுண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். உற்சாகமாய் விசுவாசத்தோடு யெகோவா தந்த நாள், களி கூர்ந்து மகிழ்ந்திடு. காரியம் வாய்க்க செய்வார், களி கூர்ந்து ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோணி. மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோணி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். உற்சாகமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்ல, ஹல்லேலூயா, வெற்றியுண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கூடவே இருக்க போகிறார். உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் கர்த்தர் உனக்காய் ஆயத்தப்படுத்தின நாள். கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்காய் செய்வார். கர்த்தர் மகத்துவமான காரியத்தை உன் வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நிமிடத்திலிருந்து அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கூடாரத்தில் மகிழ்ச்சியை காணப்போகிறீர்கள். உங்கள் கூடாரத்தில் ஒரு சமாதானத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். மகிழ்ச்சியாயிருங்கள். இருதயத்தில் கவலைகள் எல்லாம், இருதயத்தில் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். இன்னும் சில நிமிடங்களுக்குள் எல்லாம் இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாகவே, இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆராதனை மத்தியில் எங்களோடு இடப்பட்டபடியாக நன்றி செலுத்துகிறோம். மீதுள்ள நேரத்தை உங்கள் கருத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 50 நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் 50 நாம் பார்க்கும்போது, இந்த சங்கீதம் 50 ஆசாபின் சங்கீதம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஆசாப் என்ற நபர் எழுதியதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இன்னுமாக இந்த சங்கீதத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு. இந்த சங்கீதத்தின் இன்னொரு பெயர் என்னென்று பார்த்தோமானால் நியாய தீர்ப்பின் சங்கீதம் என்று அர்த்தம் கொள்ளும். இந்த சங்கீதத்தை முழுவதுமாக வாசித்து பார்த்தோமானால் இந்த சங்கீதத்தில் நியாய தீர்ப்பை பற்றி முழுவதுமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இது நியாய தீர்ப்பின் சங்கீதம் என்றும் அர்த்தம் கொள்ளும். இந்த 50வது சங்கீதத்தில், இந்த 50வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டோம்னா 49வது சங்கீதத்தை போலவே இது ஒரு போதக சங்கீதமாகும். இந்த சங்கீதத்தில் எதை பற்றி முக்கியமாக சொல்லப்பட்டிருந்த பார்த்தோமானால், இந்த சங்கீதத்தில் ஜெபத்தை பற்றியும் துதியை பற்றியும் அதிகமாக சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் சில கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இந்த காலகட்டத்தில், நாம் வாழ்கிற காலகட்டத்தில் அநேகம் பேர் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்வாங்கி போகிற அந்த சூழ்நிலையை பார்க்க முடியும். அப்படி பின்வாங்கி போகிறவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்த்தோமானால்,
அவர்கள் உலக பாரம்பரியங்களுக்கு சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோம்னா பரிசுத்தத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். பரிசுத்தத்தை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். பரிசுத்தத்தை அசட்டை பண்ணி விடுகிறபடினாலே அவருடைய பரிசுத்த குலைச்சலாவதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உபதேசிக்கும் வண்ணமாக சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவனை காணப்படுகிறார். அவர் சாதாரண ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை அவர் வழிபடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா தெய்வங்களை காட்டினும் நம்முடைய வேதத்தில் நம்முடைய தேவனை பற்றி சொல்லியிருக்கிறது. அவர் வல்லமையுள்ள சீர்பொருந்திய தேவன் என்பதை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருந்த காரியத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு பராக்கிரமுள்ள கர்த்தராய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார். இந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். இன்னுமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறாராம். பிதாவாகவும் குமாரனாகவும் வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான ஒரு செயலோடு இங்கு இறங்குவதை பார்க்க முடியும். என்ன செயல் என்று பார்த்தோமானால் அவர் ஒரு பெரிய ஒரு நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாய் அவர் வெளிப்பட போவதை இந்த சங்கீதம் வலியுறுத்தி கூறுவதை பார்க்க முடியும். நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் விளக்கி சொல்வதை பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமாய் இருந்து அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவர் குமாரனாய் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அதை மரித்து அவர் பாடுகளை தம்மில் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை அவர் உண்டாக்கி கொடுத்து நம்மை நித்தியத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்காக அவர் செய்த இந்த மீட்பினுடைய ஒரு பெரிய ஒரு செய்தி நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்பின் செய்தியோடு மட்டும் இல்லாமல் அவர் அவர் தம் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு போவதற்கு அவர் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆனால் அந்த ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒரு நியாய தீர்ப்போடு தான் நாம் அந்த அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பிற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரமானது என்பதை இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதத்தில் இன்னுமாக 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் எங்கு இருக்கிறார் என்று பார்த்தோம்னால் தேவன் சீயோன் மலையின் உச்சியிலிருந்து வருகிறார். சீயோன் மலையிலிருந்து தான் தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். இப்போது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் நிறைய பேராய் காணப்படுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தார் ஜனங்களும் அவர்கள் மிகவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் செய்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இப்படியாக தேவன் நாம் பார்த்தோம்னா சீயோன் மலையிலிருந்தே அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னால் அந்த சீயோன் மலையிலிருந்து தான் அவர் நியாயம் விசாரிக்கிறார். அவர் சீயோன் மேலிருந்து நியாயம் விசாரிக்கிறவர். நம்முடைய தேவன் எப்போதும் சீயோன் மலையிலே வாசம் பண்ணுகிறவர். அந்த சீயோன் மலையிலே வாசம் பண்ணுவது மட்டுமல்லாமல் அந்த சீயோன் மலையிலிருந்து அவர் பிரகாசிக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த தேவனாகிய கர்த்தனுடைய வல்லமை பொருந்திய அவருடைய அந்த வல்லமை அவர் வருகிற நாட்களே அவர் நியாய தீர்ப்பு செய்கிற நாளிலே முழுவதுமாக வெளிப்படும் என்பதையே இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் ஆள் கருத்தாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னுமாக 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் வருவார், அவர் மௌனமாயிரார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முட்டாள்தனமாய் ஜீவிக்கும் ஜனங்கள் மீது
கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவார் என்பதை இந்த 3ஆம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிக்க முடியும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது எவ்வளவு தூரம் நாம் இந்த வசனத்திற்கு நடுங்கி நாம் பயப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் என்ன செய்வார் என்று பார்த்தோம்னா, நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் அவர் கூப்பிடுவாராம். அப்படி என்றால் பார்த்தோம்னா, நாம் இப்போது பார்க்கிறோம், இந்த வானமும் இருக்கிறது, இந்த பூமியும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாமே நாம் செய்கிற ஒவ்வொரு செய்களையும் அவைகள் கவனித்து கொண்டே இருக்கிறதாம். நாம் என்ன சொல்றது, வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் இந்த வானமும் பூமியும் அவர் நியாயம் தீர்க்கும் நாளிலே நமக்கு எதிராக அவைகள் சாட்சியிடுமாம். அப்படி என்றால் நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பாக இருக்கும், எப்படிப்பட்ட பயங்கரமான நியாய தீர்ப்பாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்பவர்களாய், நாம் அதை சிந்தித்துக் கொள்பவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று பார்த்தோம்னால், கீழ்ப்படியாமல் முட்டாள்தனமாய் ஜீவிக்கும் ஜனங்கள் மீது கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவாராம். நிச்சயமாகவே அந்த நாளிலே வந்து அவர் தம்முடைய கோபத்தை இந்த உலக ஜனங்கள் மீது அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். இப்போது மௌனமாய் இருக்கிற நம்முடைய தேவன் அவர் வருகிற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தம்முடைய முழு கோபத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துவதை தான் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இன்னுமாக நாம் எப்படி யார் மேல் கோபத்தை வெளிப்படுத்த பார்த்தோமானால், சடங்காச்சாரங்களையும் உலக பாரம்பரியங்களும் இன்னும் அவருடைய பிரமாணத்தின் மீது சொல்றது நம்பிக்கை வைக்க இல்லாத, பிரமாணத்தை கை கொள்ளாத ஜனங்கள் மீது அவருடைய முழு கோபம் வெளிப்படும் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தர் தம்முடைய மகா நாளின் போது ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போது அவர் நிச்சயமாகவே மௌனமாய் இருக்கவே மாட்டார். தேவனுடைய பிரமாணத்தை செவி கொடுத்து கேட்காதவர்கள் இப்போது அவருடைய ஆக்கினை தீர்ப்பை செவி கொடுத்து கேட்க வேண்டும். நாம் அவருடைய பிரமாணத்தை, அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படியாக அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருந்தோமானால், அவர் நிச்சயமாகவே நமக்கானாலும் சரி, இந்த உலக பிரகார ஜனங்களானாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரப்போவதை வேதம் சுட்டி காண்பதை பார்க்க முடியும். ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் எல்லாரும் உட்பட்டிருக்கிறோம். சாதாரணமான ஒரு பெரிய தண்டனை இல்லை. இந்த உலகம் இதுவரை கண்டிராததும் இது காணக்கூடாதுமான ஒரு பெரிய ஒரு பயங்கரம் இனி வரக்கூடிய நாட்களில் வரப்போகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வருகிற அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் கூட அவர் தம்முடைய முழு கோபத்தையும் அவர் மனுஷர் மேல் வெளிப்படுத்தி அவருடைய ஆக்கினை தீர்ப்பை மனுஷர் அடையும்படி அவர் அந்த நாளிலே செய்வாராம். அப்படி என்றால் எப்படிப்பட்ட பயங்கரமான நியாய தீர்ப்பாய் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நியாய தீர்ப்பும் இருக்கும் என்பதை நாம் இப்பொழுதே நாம் சிந்தித்துக் கொள்ளுவோம். என்னவென்றால் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பலிகளை மாத்திரம் செலுத்திவிட்டு கர்த்தர் தங்கள் இருதயத்தில் ஆராதனை செய்யாதவர்கள் அநேக பேராகி இருக்கிறார்கள். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பலியினால என்னோட உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தை கூட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். பேரளவுக்கு மாத்திரம் அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள், அநேகராக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே மெய்யான பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்கள் பரிசுத்தவான்கள் போல காண்பித்துக் கொள்வார்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி வருவார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்க பார்த்தோம்னால், இவர்களுக்கு மாய்மாலக்காரர்கள் என்று வேதம் சுட்டி காண்பதை பார்க்க முடியும். இவர்கள் மாய்மாலக்காரர்கள். இவர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே கொடுப்பார். அந்த நியாய தீர்ப்புக்காக அவர் வரப்போகிறார் என்பதை இந்த 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் அநேக பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. இன்னுமாக 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதி உள்ளதாக இருக்குமாம். அவருடைய நியாய விசாரணை எப்படி இருக்கும் என்பதை சங்கீதக்காரர் இங்கு முன்னறிவிக்கிறார். இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டுள்ளது.
அப்படி என்றால் நாம் காணுகிற இந்த வானங்கள் கூட நீதியை தான் அறிவிக்குமாம், அநீதியை ஒருபோதும் வந்து சொல்லுது அறிவிக்கவே அறிவிக்காதாம். நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைகளும் அன்றைக்கு தேவனாகி கர்த்தர் முன்பு இந்த வானங்கள் நமக்கு எதிராக சாட்சி கொடுக்குமாம், இந்த பூமியிലേക്ക് ஒவ்வொன்றும் நமக்கு எதிராக சாட்சி கொடுக்குமா. அப்படி என்றால் நாம் எவ்வளவு தூரத்துக்கு நாம் அவமானப்பட்டு போவோம் அந்த நாளில் என்பதை நாம் ஒவ்வொரு அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாமல் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளாத ஒவ்வொருவரும் அந்த நாளிலே அவமானப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு பெரிய சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுவோம். இப்படி இன்னுமாக வந்து என்ன சொல்ற 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னுமாக 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது இந்த வசனம் குறிப்பாக யாரு சொல்லப்பட்டது பார்த்தோம்னா 7 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது இந்த வசனங்கள் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பலிகளின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளாதிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாட்சியிடுவதை பற்றி சங்கீதக்காரர் இந்த 7 முதல் 14 வசனத்தை வாசிக்கும் போது இங்கு குறிப்பிடுகிறார். அது நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனமே கேள், நான் பேசுகிறேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் இஸ்ரவேல் ஜனங்களில் போல் அல்லாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறான்னு பார்த்தோம்னால் அவர்கள் பாரம்பரியங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். அநேகம் பேர் வந்து இன்னுமாக சடங்காச்சாரங்களை பின்பற்றுவார்கள். இன்னுமாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகம் பேர் பின்வாங்கி போகிற அந்த சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் பார்த்தோமானால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனமாக அவர் வைத்து கொண்டிருந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோமானால் அவருக்கு எதிராகவே என்ன செய்கிற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்வார் என்று பார்த்தோமானால் அவருக்கு விரோதமாய் நான் சாட்சியிடுவேன், நானே உன் தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மோசையின் காலகட்டத்திலும் அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்தார்கள். இன்னுமாக வருகிற மோசையின் காலத்துக்கு அதன் பிறகும் யோசுவா இன்னுமாக அநேகம் தேவனுடைய மனிதர்கள் எழுப்பின பிறகும் அவர்கள் தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் அவருடைய செவிக்கு அவ்வளவு தூரம் அவர்கள் செவி கொடுக்காதவர்களாக எப்படி காணப்பட்டு போனார்கள். ஆகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனம் கூட அவரை மறுதலித்து அவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் ஆண்டவராக சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல் அல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமாய் நாம் இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்பவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் என்றென்றும் ஜீவித்து எப்பொழுதும் அவருடைய வசனத்தின்படி அவருடைய கட்டளையின்படி செய்கிறவர்களாய் நாம் எப்பொழுதும் காணப்படுவதற்கு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பிள்ளைகளாக நாம் எப்போதும் நடந்து கொள்வதற்கு நீங்களும் நான் எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நாம் எப்பொழுதும் ஒப்பந்தம் செய்பவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய வழியில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை மாத்திரம்தான் அவர் தம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே ஆக்கினை தீர்ப்புக்கு விலக்கி வைப்பாராம். அப்படிப்பட்ட அந்த அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் அவர் தம்மோடு சேர்த்து கொள்வாராம். அந்த பிள்ளைகள் தம்முடைய பரிசுத்தவான்களை தம்மோடு கூட கூட்டுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அவருக்காக ஊழியம் செய்து அவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை சேர்த்து அவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை சேர்க்கிற அந்த பிள்ளைகளை மாத்திரம்தான் தம்முடைய ஜனமாக அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த உலக பிரகாரமான சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களும் இன்னுமாக பின்வாங்கி போகிற ஜனங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாகவே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர் தம்முடைய கோபத்தை நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுவது மட்டுமில்லாமல் அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ளாத ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பு வருகிறது என்பதை வேத வசனம் கட்டாயமாக சொல்லி காண்பிக்கிறேன். நாம் இந்த 50ஆம் வசன சங்கீதத்தை தியானிக்கும் போது நமக்கு அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் எப்பொழுதும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்பவர்களாக நீங்களும் நானும் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தை எப்பொழுதும் நாம் காத்துக்கொண்டு அவருக்காக வாழ்கிற ஜனங்களா எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நாம்
எவ்வளவுதான் பெயர் பெற்றிருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு ஒழிந்து போகிறபடியால் எப்பொழுது நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவதாக காணப்படுவோம். நம்முடைய தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்காக நாம் அந்த நாளிலே நாம் தப்புவிக்கப்படுவதற்கு, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவதற்கு நாம் இன்று முதல் நம்மை தயார்படுத்திக் கொள்பவர்களாக காணப்படுவோம், ஆயத்தப்படுத்திக் கொள்பவர்களாக காணப்படுவோம். தேவன் வருகிற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து அவர் ஆயத்தப்படுத்திருக்க இடத்துக்கு போவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்ம இன்று முதல் நம்மை சமர்ப்பிப்பவர்களாக காணப்படுவோம். தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஆலோசனைகளை தம்முடைய வசனத்தின் மூலமாக தந்து எப்பொழுதும் அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக, நம்மை திடப்படுத்துவாராக. ஆமீன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பகல் பொழுதிலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும், விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். பவர் ஆஃப் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு ஆண்டவர் பேசுவாராக. வார்த்தையை வாஞ்சித்து வார்த்தையை தியானிக்கும்படிக்காக எதிர்பார்ப்போடு அநேக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். உங்கள் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20. Proverbs 28 chapter verses 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசு நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். பரிபூரண ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில எத்தனை காரியங்களை நீங்கள் வைத்திருந்தாலும், எத்தனை நன்மைகளை வைத்திருந்தாலும், இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேகர் வீட்டில் அநேக பணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, அநேக காரியங்களில் சில விஷயங்களை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களை காட்டிலும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையில ஒரு நிறைவில்லாத ஒரு அனுபவம் காணப்படுகிறது. எல்லாம் இருந்தும் ஒரு சில வெறுமைகள், எல்லாரும் இருந்தும் ஒரு தனிமை. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தெய்வ பிள்ளைகளே, குறைவுள்ள வாழ்க்கையில ஒரு நிறைவை கட்டளையிட போகிறார். உங்கள் குறைவான ஒரு சில காரியங்களை கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறார். ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தரப்போகிறார். பரிபூரணமான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் நல்லவர். யார் யார் இந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களோடு ஆண்டவர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களிலே குறைவை எண்ணி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, குறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு குறைவுள்ள சூழ்நிலைகளிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் குறைவுகளை நான் நிறைவாய் மாற்றுவேன். நிறைவானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். உங்கள் வாழ்க்கையில நிறைவானவர் வரப்போகிறார். குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். வெறுமையான காரியங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். மாறாவின் அனுபவத்தை மதுரமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவார். தேவ பிள்ளைகளே, யார் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்? முதலாவது வாசிக்கும்படிக்கு நாம் வேதாகமத்தை திருப்பித்துக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 12:1. இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள்
மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உண்மை உள்ளவர்கள், இந்த உண்மை உள்ளவர்கள் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் நிறைவான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரு நிறைவு இருக்கும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கும், அவருடைய செயல்களில் ஒரு நிறைவு இருக்கும், அவருடைய இருதயத்தில் ஒரு நிறைவு இருக்கும். அல்லேலூயா. எந்த குறைவும் அவருடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு உண்மை உள்ளவரோட வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ளவனோ கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவன். இந்த நாட்களிலே இன்றைக்கு உலகத்தில் உண்மை உள்ளவர்கள் குறைவானவர்களாய் காணப்படுகிறார்கள். உண்மை உள்ளவர்கள் குறைவான எண்ணிக்கையில இருக்கிறார்கள். அது எங்கனாலும் சரி, ஒரு வேலை பார்க்கிற இடமாக இருக்கலாம், குடும்பத்தில் காணப்படலாம், உறவினர்களில் காணப்படலாம், கர்த்தநாம மகிமைப்படுவதாக சபைகளிலே காணப்படலாம், கொடுக்கப்படுகிற பொறுப்புகளிலே நான் உண்மையாயிருப்பேன் என்று சொல்லுகிறவர்களிலே அநேகர் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார், உண்மையற்றவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறோமா, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் உண்மை உள்ளவர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் சரி, ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, சில கிருபைகளை கூட ஆண்டவர் உங்களை நம்பி தந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி. தெய்வத்திற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? எஜமான்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதை எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வேதத்தில் பார்க்கிறோம், மோசேயை பார்த்து சொல்றார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவராக இயேசு குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நம்மளுடைய பெயரை சொல்லி இவன் அல்லது இவள் எனக்கு நிச்சயமாகவே இவன் உண்மையானவன் என்பதை என்னால் அறிக்கையிட முடியும் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? நம்ம குடும்பத்திலே சாட்சி இருக்காது இல்லையா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்ம குறித்து சாட்சி சொல்ல மாட்டாங்க. நம் கணவன் சொல்ல மாட்டாங்க, நம் மனைவி சொல்ல மாட்டாங்க, பெற்றோர்கள் சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க, நண்பர்கள் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களில உண்மையற்றவர்களாய் காணப்படுகிறோம். வாயின் வார்த்தைகளில் உண்மை இல்லை, பேச்சில செயல்களில உண்மை இல்லை, சத்தியம் போடுகிறோம், பிராமிஸ் பண்றோம், அதுல உண்மை இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் உண்மை இல்லை, ஜெபிக்கிறதுல உண்மை இல்லை, சாட்சிய வாழ்வதில் உண்மை இல்லை, பரிசுத்தத்தில் உண்மை இல்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவது. இப்படி அநேக காரியங்களில் உண்மையற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு தேவன் விரும்புகிற காரியம் என்ன? என் ஜனங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தெரிந்த, எல்லாருக்கும் தெரிந்ததான வார்த்தை தான், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அநேக பட்டணங்களுக்கு அதிகாரியாய் ஆக்கினான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சத்துல உண்மை, நீங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேக காரியங்களிலே கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதல்ல, ஒரு பதவி எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதல்ல, ஒரு அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதல்ல, தகுதி எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதல்ல. கர்த்தர் விரும்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஈவு, அந்த ஈவு நம்ம அநேக நேரங்களில் நாம் என்ன செய்து விடுகிறோம்? அந்த ஈவை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு கிருபைகளை தந்திருக்கிறார், எத்தனை ஈவுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அத்தனை ஈவுகளையும் அத்தனை கிஃப்டையும் நம்ம மிஸ்யூஸ் பண்றோமா அல்லது சரியாக பயன்படுத்துகிறோமா? வேதா வாசிப்புக்கிற கிருபை கர்த்தர் தந்திருப்பார் என்று சொன்னால் வேதாகமத்தை உண்மையாக வாசிக்கிறோமா? ஜெபிக்கிற கிருபை கர்த்தர் தந்திருந்தால் ஜெபிக்கிறோமா? ஆராதிக்கிற கிருபை தந்தால் ஆராதித்துட்டு இருக்கிறோமா? இதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனமாய் பார்க்கிறார். நல்ல ஒரு வேலையை தந்திருப்பார், அந்த வேலையில உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? நல்ல ஒரு அதிகாரத்தை தந்திருப்பார், அந்த அதிகாரத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா?
இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உண்மை என்பதை கர்த்தர் அதிகமாய் அழுத்தமாய் இன்றைக்கு உணர்த்துகிறார் உங்க வாழ்க்கையில. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, உண்மையுள்ளவன் எப்படி இருப்பாங்க? 1 தீமோத்தேயு 3:11 வாசிக்கும் பொழுது, உண்மையுள்ளவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருப்பான். காலையில எழும்பியாச்சுன்னா பாருங்க, காலையில எழும்பி கண்களை முழிக்கிறதுல இரவு வேளையில கண்களை மூடுறது வரைக்கும் எல்லாவற்றிலும் உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு சில காரியங்களில நம்ம தவறு பண்ணிட்டு, நான் உண்மையா தான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன், ஆமா, அடுத்தவங்க மேல தலையில கை வச்சுட்டு இவங்க மேல சத்தியமா அவன் மேல சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? பொய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. பொய்யின் ஆவி தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பொய் என்பது வரக்கூடாது. அல்லேலூயா. அறிந்து பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட பொய் சொல்லக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்தார். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்தார். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த குடும்பத்தை எனக்கு தந்தார். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த குழந்தை எனக்கு தந்தார். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஆரோக்கியத்தை எனக்கு தந்தார். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஜீவனை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல உண்மையுள்ளவனா இருக்கணும். எஜமான் ஒரு பொறுப்பு தருகிறான்னு அதுல உண்மையுள்ளவனா இருக்கணும். சம்பளத்துல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன? தன்னுடைய மனைவிக்கு தான் வாங்குற சம்பளத்தை கூட என்ன செய்யறது இல்ல, அறிவிக்கிறது இல்ல, மறைக்கிறார்கள். அல்லேலூயா. மனைவி தன் கணவனை என்ன செய்கிறாள்? ஏமாற்றுகிறாள். ஆண்டவனாவும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கேட்டா, கண்டுபிடிச்சா, இதனா நம்முடைய பிள்ளைகளுக்காக அல்லது எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்தேன், அல்லது இதற்காக செய்தேன், அதற்காக செஞ்சேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிடுறோம், சமாளிச்சிடறோம். அந்த காரியத்தை விட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கவனமாய் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் உண்மை உள்ளவராக இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியிடத்தில் உண்மையா இருங்கள். கணவனிடத்தில் உண்மையா இருங்கள். பிள்ளைகளே, பெற்றோரிடத்தில் உண்மையா இருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு கடந்து போகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? கல்லூரிக்கு போகாம வேற நண்பர்களுடன் என்ன செய்கிறாங்க? தேவ பிள்ளைகளே, ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்காலமோ பிற்காலத்தில் கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. ஆரம்ப காலத்துல எல்லாம் சந்தோஷமாய் தெரியும், ஆரம்ப காலத்துல நன்றாய் தெரியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சத்துல ஏமாற்றினால் நம் வாழ்க்கையை இழந்து போவோம். அல்லேலூயா. பரிசுத்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தருக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்யக்கூடாது. இருதயத்தில் நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்முடைய உண்மையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கவனமாய் 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 ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உண்மை இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு பரிபூரணம் இருக்காது. எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் ஆலயத்துக்கு போனாலும், எவ்வளவுதான் வேத வாசித்தாலும் உண்மை இல்லாதவனுக்கு கர்த்தர் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. மோசே பெற்றுக்கொண்டான் பாருங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுமா பார்க்கலாம். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம். என்னங்க பரிபூர்ண ஆசீர்வாதம்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, மோசே தேவனை முகமுகமாய் சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். உண்மையா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை சந்திப்பார்.
உண்மையா இருக்கிறீங்களா? தேவனுடைய முகத்தை பார்க்கும் கிருபைகளை கர்த்தர் தருவார். உண்மையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையா இருக்கிறீங்களா? அநேக நேரத்தில் அநேகர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அநேகர் உங்களை என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநேகர் நம்மை ஏளனமாய் பேசுவார்கள். உண்மையுள்ளவனா இருக்கிறானே, இவன் பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன், உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தரோ நம்மை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? மேன்மையாக வைப்பார். ஏற்ற காலங்களில் உங்களை மேன்மையாக கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க தெரியுமா? உண்மை உள்ளவன். ஒருவேளை ஆசீர்வாதங்கள், மேன்மை, உயர்வு, பரிபூர்ணம், சந்தோஷம் கொஞ்சம் லேட்டா வரலாம், ஆனா அது நிலைத்து நிற்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாய் காணப்படும். உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? அனனியா சப்ராள் உண்மையை தவறிவிட்டார்கள், தவறி போனார்கள், ஏமாற்றினார்கள். பாருங்கள் எவ்வளவு கொடூரமான சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில. அவருடைய முடிவை பார்த்தீர்கள், எவ்வளவு கொடுமையான முடிவு. அதே போல யோசேப்பை பாருங்க, கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஆமா, தன் எஜமானுக்கு உண்மையானவனா இருந்தான். போர்த்திபானுடைய வீட்டுல உண்மையானவனா இருந்தான். கர்த்தருக்கு உண்மையானவனா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். உண்மையானவனை கர்த்தர் கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவா. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் ஒருவேளை உயர்வு வராமல் இருக்கலாம். இன்றைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், இது நிமித்தம் என் வாழ்க்கையில் வந்துடும். நோ 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 நோ. கர்த்தர் ஏற்ற வேளையில் உயர்த்தாது. உலக மனிதர்கள் ஆச்சரியப்படுற அளவு இருக்கும் அந்த உயர்வு. கிரகிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான உயர்வா இருக்கும். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இரண்டாவது யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 33:23 நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, வசனங்களிலே பிரியமுள்ளவனுக்கு கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது யாருக்கு? உண்மை உள்ளவனுக்கு. இரண்டாவது, அவருடைய வசனங்களிலே பிரியமாய் இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாய் இருந்து, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இரவும் பகலும் பிரியமா இருக்கும். எந்த காரியத்தில் ஒரு மனுஷன் பிரியமா இருக்கிறானோ, ராப்பகலா அந்த காரியத்தை நினைத்து கொண்டிருப்பான், ராப்பகலாய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பான், ராப்பகலாய் அந்த காரியத்திற்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பான், ராப்பகலாய் அந்த காரியத்தையே என்ன செய்வான்? சிந்தித்து கொண்டிருப்பான். எதை அதிகமாய் விரும்புகிறோமோ, இன்றைக்கு ராப்பகலா அதிகமா நம்ம கரங்கள் இருக்கிறது என்னது? மொபைல் போன் இல்லையா? அது இல்லைன்னா நம்மளால முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ராப்பகலா 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, எத்தனை மணி ஆனாலும் கையில இருக்கிறது நம்ம என்ன செஞ்சிடும்? எங்கேயோ கொண்டு போயிடும். பாருங்க, நேரம் காலம் போறது தெரியாது. நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்புகிறது என்ன? என்னுடைய சத்திய வசனத்துல பிரியமா இருக்கிறானா என் பிள்ளை? ஜெபிக்கிறதுல பிரியமா இருக்கிறானா? ஆண்டவர் விரும்புகிற ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும், ஆண்டவர் தருக வேண்டிய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம், முயற்சி பண்ணுகிறவனுக்கு ஆசீர்வாதம், பிரயாசப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம், எக்ஸாமினேஷன் எழுதுறவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாமினேஷனுக்கு பயந்து வீட்டுல போய் சொல்லிட்டு இருந்தா ரிசல்ட் வராது, ஃபெயில் தான் வரும், மார்க் வராது, அற்புதம் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அற்புதம் நடக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம். பாருங்க, யாக்கோபின் புத்திரர், யாக்கோபின் சந்ததிகள், நப்தலியோட வாழ்க்கையில பாருங்க ஆசீர்வாதம் தொடர்ந்து வருது.
ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தன் தாய் ராகேல் என்ன செய்கிறாள்? சகோதரியோடு போராடி பெற்றுக்கொண்டேன் மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். மேற்கொண்டாள், போராடினாள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, போராடிதான் சில காரியங்களில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, போராடணும். சில நேரங்களில் நன்மைகளை பெற்றுக்கொள்வது போராடணும். எப்படி போராடணும் தெரியுமா? வசனத்தை கொண்டு என்ன செய்யணும்? போராடணும். வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறீர்களா? பாருங்க, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்தான், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தான். இப்படி இருப்பான் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொன்ன வேளை வரும்பொழுது, அது நிறைவேற்ற நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நிறைவேறும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? வசனத்திலே நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. ஆமா, வசனத்தை அதிகமா தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்துக்குள்ள களி கூறணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நடப்பேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்யணும். இன்னைக்கு அநேகர் வசனத்தின்படி நடப்பேன் அர்ப்பணம் செஞ்சிடறாங்க, ஆனா நடக்கிறது இல்ல. அதை மறந்து போயிடுறாங்க. வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது மாத்திரம்தான் வசனத்தை நினைக்கிறோம், வசனத்தை அறிக்கையிடுகிறோம். ஆனால் ஒரு சில ஆசீர்வாதங்கள், ஒரு சில நன்மைகளை கத்த தந்துட்டார்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? வசனத்தை மறந்துடுறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துடுறோம். ஆதியில ஆரம்பத்துல கொண்டிருந்த அல்லது சில காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக நம்ம கொண்டிருக்கிற ஜெபத்தை மறந்துடுறோம். பாருங்க, அதனாலதான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் நமக்கு கிடைக்க முடியறதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலையா? போராட்டத்தின் அடையாளமாய் தோன்றுகிறான் இந்த நப்தலி. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவனுக்காக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் திருப்தி அடைவான், திருப்தி அடைந்திருப்பான். கர்த்தர் நல்லவர். எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். எந்த நபரோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ திருப்தியான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். எந்த காரியம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் போராடி ஜெபித்துட்டு இருக்கிறீர்களோ திருப்தியான ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறது திருப்தியாக கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் இல்லைங்க, நிறைவாய் கர்த்தர் தரப்போகிறார். ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது அதிசயமான காரியங்களை உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டோட வசனத்தை கை கொள்ளுறவனுக்கு அவன் பாதைகளுக்கு எப்பவுமே அந்த வசனம் எப்படி இருக்குதான்? வெளிச்சமாயிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கேட்கிற வசனம் பிதாவினுடையதாய் இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னில் அன்பாயிராதவன், கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்காதவன், ஆண்டவரை நேசிக்காதவன் வேதாகமத்தை வாசிக்க மாட்டான். வேதாகமத்தை வார்த்தையை என்ன செய்ய மாட்டான்? விசுவாசிக்க மாட்டான். அவிசுவாசமாய் பேசிக் கொண்டிருப்பான். கர்த்தருடைய வழிகளில் நடக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவது. ஆவியானவருடைய வசனம் நமக்கு ஒரு பட்டயம், ஆவியானவருடைய வசனம் நமக்கு ஒரு ஆயுதம். இக்கட்டு காலங்களில் தீங்கு வரும் பொழுது, யுத்தம் வரும் பொழுது, போர் வரும் பொழுது இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய கேடயமாய் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இத்தனை நாட்கள் வசனம் வாசிப்பதில் குறைவை வைத்து விட்டீர்களா? குறை வச்சிட்டீங்களா? இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாள் முதற்கொண்டு வேதாகமத்தை தியானிக்க பழகுங்கள். வேதாகமத்தை தியானிக்க மறுபடியும் துவங்குங்கள். ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் இல்லை, ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளைக்கு குறையும் 10 அதிகாரமாவது படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய வசனத்தின் மீது பிரியமுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? எங்க இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. எங்க இருக்கணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படணும். தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கணும். செழிப்பு வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா.
பாருங்க, வேதாகமத்தின் மேல், வசனத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாக இருங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருங்க. வசனத்தில் பிரியமுள்ளவர்களாக இருங்க. கொஞ்சம் பலன் இருந்தும், அல்லேலூயா, கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறுதலியாமல் என்ன செஞ்சாராம்? அல்லேலூயா, நம்பினபடியால், என்னை ஆராதித்தபடியால், என்னை தொழுது கொண்டபடியால் உயர்ந்த அடைக்கலத்தவர்களை, ஜீவ கிரீடத்தை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை தருவேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் விரும்புகிற சமாதானமான வேலை, வேலை பார்க்கிற இடத்துல காணப்படுகிற குழப்பங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும், ஒரு சில நபர்கள் நித்திரையின் போது ஒழுங்கான நித்திரை இல்லாமல், அல்லேலூயா, நித்திரை இல்லாமல் பிரச்சனைகளை குறித்து, கவலைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு சமாதானமான நித்திரையை நான் தருவேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அல்லேலூயா. நல்ல நித்திரை கொடுக்கிறார், சமாதானமான நித்திரை கொடுக்கிறார். நித்திரையின் போது படுகிற வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். படுத்துறங்கும் பொழுது கண்களிலே தூக்கம் வராமல் வேதனைகளில் நிரம்பி கண்களிலே வருகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், பரிபூர்ணமான சமாதானத்தை அவன் குடும்பத்தில் நான் தரப்போகிறேன். பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். நீ ஜெபிச்ச ஜெபத்துக்காக உன் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன். உனக்காக ஒரு அற்புதம் நான் செய்ய மாட்டேனா? கட்டாயம் செய்வேன். பரிபூர்ணமான நன்மையை நான் உனக்கு தருவேன். உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் உன் வாழ்க்கையில எழும்பி நடக்க முடியாதபடிக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிறதா? இந்த நிமிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நீ கட்டவிழ்க்கப்படுவாய். பரிபூர்ண விடுதலை உண்டாகும், பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். நீ விரும்புகிற ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், எக்ஸாமினேஷன் எழுதி எழுதி நீ தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், இதோ வெற்றியை நான் தருகிறேன், இதோ வெற்றியை தருகிறேன். எந்த காரியம் புரியாமல், எந்த காரியத்தை செய்ய முடியாமல் நீ தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், கர்த்தர் சொல்கிறார், இந்த நாள் முதற்கொண்டு உன்னை அறியாமலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஒரு ஜெயத்தின் ஆவியை கர்த்தர் உண்மையில் ஊற்றுவார். நீ ஜெயம் பெறுவாய், நீ வெற்றி பெறுவாய், அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். ரெண்டே காரியம் தாங்க கர்த்தர் சொன்ன, ரெண்டே காரியம். உண்மையுள்ளவனா இருங்க, வேதாகமத்தை தியானிங்க, கர்த்தருடைய வசனத்தை பண்ணி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இருக்கிற கண்கள் மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான நல்ல வேலை பொழுதுல உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நன்மை செய்யுங்க. எந்தெந்த காரியங்களில தம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களில தம்முடைய பிள்ளைகள் மனம் சோர்ந்து இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்கப்பா. குறைவுள்ள வாழ்க்கை மாறட்டும், குறைவான அனுபவம் மாறட்டும், பாத்திரம் நிரம்பட்டும் அப்பா, களஞ்சியங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. பூரணமான ஆசீர்வாதத்தை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. சாரிபாத் விதையின் வீட்டில் ஒரு பரிபூரணத்தை கட்டளையிட்ட தேவன் எந்த நாளில் தம்முடைய பிள்ளைகள் வீட்டில் ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடுங்கப்பா. எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் இழப்பு, கடன் பிரச்சனை ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்களை ஆண்டவரை நினைவு கூறுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, சமாதானத்தை நீங்க அன்று கட்டளையிடுங்க ஆண்டவரே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் கட்டளையிடுவீராக. அற்புதம் செய்யும் மனதார தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.